முதலீட்டு வியாபாரம் தோத்துருச்சு அப்படின்னா சேவை வியாபாரம் அவனுக்கு ஜெயிச்சிடும். என்னது பணம் போட்டு பண்றவங்களுக்குன்னு ஒரு கலை. இப்ப தியாகராஜன் இருக்காருல, பணம் போட்டு பண்றாருல, அது அமைப்பு இருக்கிறவங்க தான் வரும். நம்ம புரோக்கரா இருப்போம், பண்ணிக்கிட்டு இருப்போம், நாளைக்கு அதே போல ஆயிடலான்னு காப்பி அடிக்க கூடாது, அது வராது. அந்த எண்ணெல்லாம் வராது. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. அவனை இவ்வளவு சம்பாதிக்காரா, அவளை வேஸ்ட். உனக்கு என்ன வருதோ அதுதான். உனக்கு பெர்சன்டேஜ் கொடுக்குறாரா, தலைவலி அவருதான். போனோமா, பரிந்துரை பண்ணமா, கன்வெர்ட் பண்ணமா, பேசணுமா, அவன் வீட்டுல விளக்கேத்தணுமா, இவர் வீட்டுல விளக்கேத்தணுமா, நம்ம வீட்டுல விளக்கேறிச்சா, இதை பார்த்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனைலாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, எவ்வளவு பேர் சேர்ந்துக்கிறாங்கப்பா. இதால என் கம்பெனில நினைச்சு இல்ல, என்ன வாங்கும்போது அப்படிதான் பாப்பா. நான் என்ன ராத்திரி தூங்காம பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன ஆக இந்த பாலிடிக்ஸ்ல தான் வீணா போடும். ஆனா இந்த 10 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த தொழில் வந்து ஆர்கனைஸ்ட் ஆயிடுச்சு. அதாவதுங்க, ஒரு தொழில் எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அது இப்போ சட்டப்படி ஆர்கனைஸ் ஆகுது. சட்டப்படி ஆர்கனைஸ் ஆகுது, அமைப்புக்குள்ள வருது. எல்லா தொழிலும் அமைப்புக்குள்ள வரும்போது நம்மளே அமைப்புக்குள்ள கொண்டு வரோம். அமைப்புக்குள்ள இல்லாதப்போ ஓனரு, ப்ரொமோட்டரு என்ன வேணா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அமைப்புக்குள்ள வந்தாதான் எல்லாத்தையும் சிஸ்டம் கொண்டு வந்துட்டான். இப்ப நீ ஒரு 1 லட்சம் ரூபா மாத்துறதுல பெரிய பாடு என்ன.